ஓம் நமச்சிவாய். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார். சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்று இருக்கார். புதன் சுக்கிரனும் அந்த கடக வீட்டிலேயே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவும் போல் அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது. இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்தான் மாரியம்மனுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, திருவிழா அதெல்லாம் நடக்கும். ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும். இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ சனி பகவான்னா யார்? நீதிபதி. அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு அப்படின்னா தனம், பணம். செவ்வாயின்னா பட்டம், பதவி. அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள், வியாபாரம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம். இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தாய், அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் 12 ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி அப்படின்னா கோபுரம்னு அர்த்தம். நிறைய சொல்லியிருக்கேன் நான் விளக்கம். கோபுரம் எப்படி உயரமாக இருக்கோ அது மாதிரி சின்ன வயசுலேருந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து ஒரு கோபுரம் எப்படி இருக்குமோ அந்த உச்சத்தை தொடும் ராசி கும்பராசி. கும்பம் குளம். குளத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த குளத்தை பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இது சனி பகவான் ஆட்சி, மூல திரிகோண வீடு. ஆனால் இரக்க குணம் உள்ளவங்க. போதுமா? சரி. இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஜென்ம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதில் 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குமான இருக்கும். ஆனால் படித்ததே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது படித்தது மறந்து போயிடும். இது பொதுவாக. ஆனால் வாக்கில் இருக்கிற ராகு உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த பணம் வருதானா வருது. ராகு பேச்சியானது வருது. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். ஆனால் அதே ராகு என்ன பண்ணுவார்? யார்ட்டையும் வெடுக்குன்னு கோபமாக பேசிடக்கூடாது. ஏன்னா ராகுன்னா விஷம். அது எங்கே இருக்குது? 2ஆம் இடம். 2ஆம் இடம்னா நாக்கு, பல்லு. அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கும்போது யாரிடமும் வெடுக்குன்னு அபகச குணமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தைகள் பேசி மாட்டிக்கக்கூடாது. ஆனால் பணம் வரும். சரி. இதுக்கு ஜென்ம சனி அப்படிங்கும்போது இந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்க வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், 7 எந்திரிக்கணும். சிவன் வழிபாடை யாரெல்லாம் பண்ணுறீங்களோ 7.5 சனி உங்களை ஒன்றும் செய்யாது. சரி. தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, சூரியனை வணங்குறது,
அல்லது சிவன் பாடல்களை போட்டு கேட்கறது, அல்லது டெய்லி சூரியன் அப்பா காலை தொட்டு வணங்குவது, அல்லது உங்கள் வீட்டில் இருக்க அப்பாவுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது வேலைகள் செஞ்சு அவங்க வருமானத்துக்கு உதவிகள் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சால் இந்த ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது. ஆனால் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனி. நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் இந்த பொங்கு சனியில் ஒரு உயர்வான இடத்துக்கு வருவீங்க. சரி, இப்போ தனஸ்தானாதிபதி 2ஆம் இடங்கிறது தனம். அந்த வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. குருனா யாரு? தனகாரன். அப்போ தனஸ்தானாதிபதியும் தனகாரனும் ஒன்று சேர்ந்து லாபாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, தைரியம் சொல்லக்கூடிய, வீரியம் சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்க 2 பேருக்கும் யார் அதிபதி? செவ்வாய். தனா லாபம் 10 11, 10னா செவ்வாய், 11னா குரு, 2னா குரு, 3னா செவ்வாய். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதம் அடைவீங்க. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. ஏன்? 10 11, 10னா தொழில், 11னா லாபம், 2னா பணம், குருன்னா தனம். அப்போ இந்த மாதம் பணம் கொட்டும். சார் போன மாதம் எனக்கு கிடைக்கலன்னா அந்த பணமும் சேர்த்து இந்த மாதம் வரும். இல்லையே சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா பெரிய அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகலைன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா நடக்க முடியாத தசை, நடக்கக்கூடாத தசை, நடக்கக்கூடாத புத்தி நடந்தால் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வருமானம் குறையும். சார் இடம் மாற்றம் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5ஆம் இடம் பதவி உயர்வை சொல்கிறது. 6ஆம் இடம் என்பது மாற்றத்தை சொல்றது. 3ஆம் இடமும் மாற்றத்தை சொல்றது. அப்போ 7ஆம் வீட்டு கிரகம் தொழில் ரீதியாகவோ வேலை வாய்ப்பு ரீதியாகவோ மாற்றம் இருக்கு. எல்லாத்தோட பெஸ்ட்டு சனிக்கு 6ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, பொதுவாக யாருடைய ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையோ ராசிக்கு 6ஆம் இடத்துலையோ சூரியன் இருந்தால் அரசு வேலை கன்ஃபார்ம்டு. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடக்கலான்னு பார்க்கணும். சூரியன்னா அரசாங்கம். அப்போது அரசாங்க தேர்வு. 6ஆம் இடம்னா எக்ஸாம், தேர்வு. 6ஆம் இடம்னா நீங்கள் எடுக்கிற மதிப்பெண். 6ஆம் இடம்னா நீங்கள் எடுக்கிற வேலையில் கிடைக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் 6ஆம் இடம். அங்கே யார் இருக்கா? சூரியன். அது மட்டுமா இருக்குது, உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு. அப்போ 6ஆம் இடம் புதிய வேலை உண்டு, புதிய வேலைனால வருமானம் உண்டு, இடம் மாற்றம் உண்டு, கம்பெனி மாற்றம் உண்டு, ஊர் மாற்றம் உண்டு. 4ஆம் இடம் தான் வீடு. அதுக்குள்ள கிரகம் சுக்கிரன் 6ல் மறையும் போது யாராவது வாடகை வீடு மாற்றாதுன்னா மாற்றிக்கலாம், நல்ல வீடு கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம்னா அது சந்திரனுடைய வீடு, பயணம் சொல்லக்கூடியது, சர வீடு. வெளிநாடு போகிறவங்க போகலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வரலாம். இந்த மாதம் முழுவதும் கும்பராசிக்கு மிகப்பெரிய போன மாதத்தை விட, போன மாதம் 2-3 பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே 10 தேதிக்குள்ளே எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் உங்கள் கும்பராசிக்காரங்க ஜாதகத்தை அனுப்பி கூட ஜாதகம் பார்த்தீங்க. நான் சொல்கிறேன், போன மாதத்தை விட இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதமாகும். நிறைய சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. கும்பராசிக்காரங்க 14ஆம் தேதி 15ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. பேங்க் டீலிங்கில் உள்ளவங்க, பணங்காசு வரவு செலவு செய்கிறவங்க கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் எச்சரிக்கை. நீங்கள் என் கஸ்டமர், அதனால் எச்சரிக்கை சொல்கிறேன். ஆனால் இந்த கும்பம் வாழ்க்கையில் 30 வயசு கீழே இருக்கவங்க இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நல்ல இடத்துக்கு வருவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது சிவனை இறுக்கி பிடிங்க, சூரியனுடைய மந்திரங்களை சொல்லுங்கள், கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க, மிளகு சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க, கேரட் சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க. இனிமே உங்களுக்கு வெற்றி படிகளே. ஓம் நமச்சிவாய.